ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய கேப்டன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் இடத்துல வந்து தலை தோனி வந்து வருவார். அடுத்த இடத்துல தலை தோனியினுடைய ஒரு சிஷன் மாதிரியே ரொம்ப கூலான ஒரு கேப்டனாக வந்து கேன் வில்லியம்சன் வந்து இருப்பார். அவர் வந்து உலகக்கோப்பை ஃபைனல் போட்டியில் வந்து தோற்றா கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக இருப்பார். செமியில் தோற்றாலும் சாதாரணமாக இருப்பார். ரொம்ப அமைதியாக வந்து இருப்பார். அப்படிப்பட்ட கேன் வில்லியம்சனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப அப்செட் ஆகி விரக்தியில் போகிற மாதிரி ஒரு சம்பவம் வந்து இப்போ வந்து நியூசிலாந்து இங்கிலாந்து தொடரில் வந்து நடந்திருக்கு. நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையான 3வது டெஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ரெண்டு அணிகளுக்குமே டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வந்து கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து ஒரு இரு நாட்டு தொடர் அப்படிங்கிறப்ப தொடரை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அணிகளுமே வந்து பலப்பரிச்சை வந்து நடத்துவாங்க. அந்த வகையில் வந்து இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நியூசிலாந்து வந்து பேட்டிங் வந்து ஆடி இருப்பாங்க. அந்த அணியில் எல்லாருமே கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க. நம்ம இந்தியா மாதிரி கிடையாதுங்க. கேப்டன் டாம் லாதம் 63 ரன்னு, வில் யங் வந்து 42 ரன்னு, வில்லியம்சன் 44. அடுத்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாந்தனர் வந்து 50 ரன் அடித்து நாட் அவுட்டாக வந்து இருப்பார். முதல் நாள் ஆட்டம் வந்து முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து டிம் சவுத்தி 23 ரன்னு. இந்த இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி டீம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டெய்லண்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து செமையாக ஆடுவாங்க. அந்த வகையில் இந்த கேமில் டிம் சவுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு T20 இன்னிங்ஸ் வந்து ஆடி இருப்பார். 10 பந்தில் 23 ரன் அடிச்சிருப்பார். ஒரு 4 தான், 3 6 அடிச்சிருப்பார். இந்த முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் நியூசிலாந்து அணி சார்பில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 6 6 தான் அடிச்சிருப்பாங்க. அந்த 6 6மே பார்த்தீங்கன்னா அந்த டெய்லண்டர்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க. சவுத்தி 3 6 அடித்தார். மேட் ஹென்ரி ஒரு 6 அடித்தார். மிச்சல் சாந்தனர் வந்து 2 6 அடித்தார். மேலே இருக்க அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கவே இல்லை. இப்போ இந்த கேமில் வந்து வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா 87 பந்தில் 44 ரன் அடிச்சிருப்பார். 9 4 வந்து அடிச்சிருப்பார். பயங்கரமாக வந்து கட்டையை போட்டு தேவைப்படுற சமயத்தில் மட்டும் வந்து 4 அடித்து சூப்பராக வந்து ஆடிட்டு இருந்திருப்பார். அப்படிப்பட்ட கேன் வில்லியம்சனே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து கடுப்பாகிற அளவுக்கு அவரோட விக்கெட் வந்து இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒரு அன்லக்கி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா கேன் வில்லியம்சன் வந்து அவுட் ஆகிருப்பார். அந்த முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட் வந்து நியூசிலாந்து தரப்புலேருந்து விழுந்திருக்கும். அதில் ஒரே ஒரு வீரர் மட்டும்தான் வந்து போல்டு முறையில் வந்து அவுட் ஆகிருப்பார். அப்படி அவுட் ஆனது யார் அப்படின்னா கேன் வில்லியம்சன் தான். இப்போ வில்லியம்சன் வந்து கேப்டன் பொறுப்புலையும் வந்து கிடையாது. ஜென்ரலாக வந்து ஒரு கேப்டன் பொறுப்புலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீயாக ஆட முடியும். ஆனால் வந்து இப்போதைக்கு இருக்க அணியில் வந்து நம்பிக்கை நட்சத்திரமாக கேன் வில்லியம்சன் தான் வந்து இருக்கார். இப்போ வந்து இந்த மேட்ச்சில் வந்து அவுட் ஆனது வில்லியம்சனுக்கு வந்து 2 விதத்தில் வந்து நெருக்கடி வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ இங்கிலாந்து அணி வந்து நியூசிலாந்துக்கு போயிட்டு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆடிட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 டெஸ்ட் மேட்ச்லையுமே இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆல்ரெடியே சீரியஸாக இங்கிலாந்து பக்கம் போயிருச்சு. இப்போ இந்த கேமில் ஜெயிச்சா தான் ஆறுதல் வெற்றி வந்து கிடைக்கும். இந்த தொடரில் வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் நல்லா ஆடிருக்காரு. ஒரு 2 டெஸ்ட் மேட்ச்சில் சேர்த்து 4 இன்னிங்ஸில் ஒரு இன்னிங்ஸில் 93 அடிச்சிருப்பார். இன்னொரு இன்னிங்ஸில் 60 ரன்கள் கிட்ட வந்து அவர் வந்து அடிச்சிருப்பார். அப்போ வந்து அந்த முதல் டெஸ்ட்டில் ரெண்டுலேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். பட் அதை செஞ்சுரி அவரால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. 93ல் வந்து அவுட் ஆகிருக்காரு. ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு அந்த 90 ரன்களுக்கு மேலே அடித்து அதை வந்து செஞ்சுரியாக வில்லியம்சன் வந்து கன்வெர்ட் பண்ணலை. 2வது டெஸ்ட்டில் பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கலை. அப்படி இருக்கிறப்ப இந்த 3வது டெஸ்ட்டில் வந்து ஒரு செஞ்சுரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ஆடி கொண்டு போயிட்டு இருக்கிறப்ப 44 ரனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வச்சுருப்பார். பால் வந்து கிரீஸ்லேயே குத்தி ஸ்டெம்பை நோக்கி போயிருக்கும். காலால் எவ்வளோ தள்ளி விட ட்ரை பண்ணி ஓடி இருப்பார். அதாவது காலை வந்து வச்சிருப்பார், இப்படி நீட்டிருப்பார். பட் அது வந்து அவருக்கு வந்து பலன் கொடுக்கல. பால் போய்ட்டு ஸ்டம்பில் பட்டிருக்கும். இந்த மாதிரி சில தருணங்களில் பால் பட்டாலும் பெயில்ஸ் விழுகாது. பட் வில்லியம்சனோட கெட்ட நேரம் பெயில்ஸும் கீழே விழுந்துருச்சு. ஸோ ரொம்ப அப்செட் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு விரக்தியோடு பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் வந்து நடந்து போயிருப்பார். வேர்ல்டு கப்பில் தோற்றப்போ கூட இந்தளவுக்கு ஒரு டென்ஷனை காட்டினதில்லை. பட் இந்த கேமில் அந்தளவுக்கு வந்து டென்ஷன் ஆகி வில்லியம்சன் வந்து போயிருப்பார். நன்றி.